ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான சத்து மாவு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் யார் யார் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது குழந்தைங்களுக்கு தந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சத்தான ஒன்றுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது. வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, சத்து மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நான் இந்துப்பு யூஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா குழந்தைங்க எந்த பக்குவத்தில் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடவும் குறைக்கவும் நம்ம செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடணுங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். பாருங்கள், நான் ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணலை, அப்படியே தாங்க வச்சுருக்கேன். 5 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் அதுவே தன்னால் கரைஞ்சிடும். எந்த ஒரு கட்டியாக இருக்காது. அதுக்காக தான் கூடயே நான் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த கோல்டு சீசன் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த கோல்டு பிடிக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் வராது. பெப்பர் கூடயே சேர்த்து தாங்க அரைச்சிருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இதில் இந்த மாதிரி நான் சம்படத்தில் தான் நான் அரைச்சி மொத்தமாக வச்சுருக்கேங்க. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பப்போ நம்ம செஞ்சு நம்ம தந்துக்கலாம். மொத்தமாக நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கெடுமான்னு கேட்டால் எனக்கு இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கரெக்டாக ஒரு சில ட்ரிக்ஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மாவு எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சத்தானதாகவும் இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த டேஸ்ட்டு நீங்கள் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு செய்ய தோணும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கிளறிக்கிட்டு இருக்கேங்க. கிளறும் போது கொஞ்சம் கூட கட்டி சேர்ந்துடக்கூடாது. கட்டி சேராமல் நல்லா நம்ம கிளறி விடணும். இதுவே நம்ம பெரியவங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னா, அதாவது பெரியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா. இதுவே 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா குடிக்கிற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது, பெரியவங்களுக்கும் எங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நான் இதை தாங்க சாப்பிட்றோம். ஆனால் என்ன, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக குழந்தைங்களுக்கு அளவாக மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுங்க. அது பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த மெத்தடில் தரணும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். குழந்தைங்களுக்குனா நெய் சேர்ப்போம், பெரியவங்களுக்குனா மோர் சேர்ப்போம். இவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு. கட்டி எதுவும் சேரவே இல்லை. கிளறும் போதே எவ்வளோ சூப்பராக அழகாக வருது பாருங்கள். நீங்கள் எடுக்கிற எந்தளவு மாவு எடுக்கிறீங்களோ தண்ணி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த பக்குவம் மட்டும் மாறும் கொஞ்சம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்ம கஞ்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். அவங்க குழந்தைங்க எந்த பக்குவத்தில் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி கூடவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம நெய் மட்டும் தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் உங்களுக்காக ஊற்றி காமிச்சேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க அப்படின்னா ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய்யோ நல்லெண்ணெய்யோ எது வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை வேறு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 வயசு குழந்தைக்கு அப்படின்னா 1 வயசுலேருந்து 2 வயசு குழந்தைங்களுக்கு, 1 வயசுக்கு மேலே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இதே அளவு தாங்க. ஏன்னா 1 வயசு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றி செய்யணும். உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. இது வந்து 1 வயசுக்கு மேலே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடயே நம்ம வேணும்னா இந்த நட்ஸ் பவுடர் இருக்கும் பார்த்திங்களா, நட்ஸ் பவுடர். நான் வந்து இப்போ பாதாம் பவுடர் மட்டும் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா எல்லா நட்ஸும் சேர்த்து அரைச்சி நான் ஏற்கனவே நட்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரீசெண்டாக. அதோட லிங்க் கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த பவுடரை வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. எப்படி வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நட்ஸ் வேணும்னா அந்த குழந்தைங்க எந்தளவுக்கு சாப்பிட்றாங்களோ அதை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ தான் நட்ஸை சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அளவே போதும். நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நட்ஸ் பவுடரோட அளவு வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சத்து மாவு செய்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கோங்க. 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும், 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும், 3 வயசுக்கு மேலே. 3 வயசுக்கு மேலேன்னு சொல்லும்போது பெரியவங்க சாப்பிட்ற எல்லாமே அந்த 3 வயசு குழந்தைங்க சாப்பிட்லாம். அதனால் எல்லோரும் என்னென்ன ஐட்டங்கள் சேர்க்கணுமோ, அதாவது நான் 32 ஐட்டங்கள் யூஸ் பண்ணி கூட நான் சத்து மாவு செஞ்சுருக்கேங்க. அதையே நம்ம டேரெக்டாக குழந்தைங்களுக்கு நம்ம தரலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இந்த 1 வயசு கீழே அப்படிங்கிறபோது நட்ஸோட அளவு கம்மி பண்ணணும். ரீசன் என்னென்னா, சில குழந்தைங்களுக்கு நட்ஸோட அளவு நட்ஸ் அலர்ஜி இருக்கும். அதுக்காக நட்ஸு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 1 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நம்ம சேர்க்க ஆரம்பிக்கிறோம், வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நான் சொல்லியிருக்கேங்க, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நான் ஃப்யூச்சர்லேயும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நெய் சேர்க்குறோம், பெரியவங்களுக்கும் மோர் சேர்க்குறோம், அவ்வளோதான். பாருங்கள், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட்டாக நான் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் எப்பயுமே பண்ணுவேன். நான் 2-3 டைப்பில் பண்ணி எது கரெக்டாக சூட் ஆச்சோ, அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்து எழுதி வச்சது தாங்க, லாஸ்ட்டாக எழுதி வச்சது. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக டேஸ்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன், எந்த அளவு சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் பேப்பரில் எழுதி வச்சுருக்கதை நான் காட்டேன். நீங்கள் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது தான் நான் வீடியோ எடுப்பேன். வேணால் அந்த இது நான் போடுறேன். இந்த டைம் நான் செய்யும்போது வீடியோ எடுக்கலை, அதனால் எழுதி வச்சுருக்கதை உங்களுக்காக காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ராகி 5 கிலோ, கோதுமை 750 கிராம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பச்சை பயிறு, கருப்பு சுண்டல், சிவப்பரிசி, சோயாபீன், வெள்ளை சோயாபீன் இருக்குது பார்த்தீங்களா, அது, சீரகம், மிளகு, வெந்தயம், கடலைப்பருப்பு. இது எல்லாமே என்னென்ன அளவுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதே அளவு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வருங்க. டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக இந்த முளைக்கட்ட வேண்டிய ஐட்டங்கள் எல்லாமே, இந்த ராகி, கோதுமை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம முளைக்கட்ட வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் நல்லா கழுவிட்டாவது யூஸ் பண்ணுங்கள். இந்த ராகியெல்லாம் நல்லா கழுவணுங்க. ஏன்னா அதில் நிறைய கசடு இருக்கும், மண், கசடு இந்த மாதிரியெல்லாம் வரும். அது நல்லா போகிற அளவு கழுவணும். கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா, நான் வந்து இந்த பெரிய பை மாதிரி ஒன்று, துணி பை மாதிரி வச்சுருக்கேங்க, அதில் போட்டு வச்சுருவேன். இன்றைக்கி போட்டு வச்சோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம நல்லா முளைக்கட்டிடும். அதுக்கப்புறம் எடுத்து காய வைக்கணும். முளைக்கட்டின பின்னாடி எல்லாம் நான் முளைக்கட்டி காய வச்சு அதுக்கப்புறம் அரைப்போங்க. உங்களுக்கு முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் நல்லா வச்சு கழுவி காய போட்டுருங்க. முடிஞ்சதுன்னா நல்ல வெயிலில் காய போட்டுருங்க. காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்க கொண்டு போகலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா கழுவிட்டு, என்னென்ன இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் கழுவ வேண்டியதில்லை. பாதாம் கூட கழுவி போட்டுடலாம். இந்த பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கழுவ வேண்டியதில்லை. நிலக்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் அப்படியே சேர்க்க வேண்டிய பொருள் தான். என்னென்ன பொருள்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ராகி, கோதுமை, இந்த பச்சை பயிறு, கருப்பு சுண்டல், பின்ன அவ்வளோதாங்க, இந்த வெந்தயம். இந்த ஐட்டங்கள் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ராகி, கோதுமை, பச்சை பயிறு, கருப்பு சுண்டல், வெந்தயம், இந்த சோயாபீன், இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு, நல்லா அந்த கசரெல்லாம் போகிற அளவு கழுவிட்டு நம்ம வெயிலில் காய வச்சாலும் சரி, நல்ல நம்ம துணி போட்டு காய வச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம். எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுதோ அந்த மாதிரி காய போட்டுக்கோங்க. காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுக்கணுங்க. எல்லாத்தையுமே நல்லா நம்ம நார்மலாக வடச்சட்டியில் வச்சு நல்லா அந்த ராகி, கோதுமை எல்லாமே நல்லா வாசனை வரும். வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் வறுப்பட்டுருச்சு அப்படின்னா, இந்த வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா வாசனை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். வறுப்பட்ட பின்னாடி எல்லாத்தையுமே நம்ம நார்மலாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அந்த சூடெல்லாம் காயணும் பார்த்தீங்களா, அந்த காஞ்ச பின்னாடி நம்ம போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதாங்க. இது எல்லாம் தாங்க சேர்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவிட்டு வறுக்க போகிறோம். வறுத்துட்டு ரைஸ் மில்லில் போய் அரைக்க போகிறோம். அரைக்கும்போது என்ன அப்படின்னா, இது கூட ஒரு ஸ்பூன் அளவோ 2 ஸ்பூன் அளவோ உப்பு சேர்த்துக்கோங்க, கல்லுப்பு. சரிங்களா, இந்துப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாதுங்க.
அதே மாதிரி சின்ன குட்டி பீஸ் அளவு இந்த வசம்பு இருக்குது பார்த்தீங்களா, வசம்பு அதை வந்து குட்டி பீஸ் அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசு இல்லை, குட்டி பீஸ் வசம்பு. ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூனுக்குள்ளே உப்பு, இதை மட்டும் சேர்த்துட்டு அரைக்கி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாதுங்க.